அது சரியா ஏப்ரல் 27, 2026 தமிழ்நாட்டுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற மதுரவாயல் அப்படிங்கிற பகுதியில நேரம் மதியம் 12:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு ரொம்பவே அமைதியா தன்னுடைய பாடத்தை கவனிச்சிட்டு இருந்தாரு 18 வயசான சைலேஷ். அப்ப அவருடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்த செல்போன் திடீர்னு வைப்ரேட் ஆக அதுல ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. பட் உடனடியா அந்த செல்போன் எடுத்து பார்க்காம கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அதை எடுத்து பார்க்கறாரு. ஆரம்பத்துல அதுல வந்திருந்த மெசேஜ சாதாரணமா பார்த்த அவருடைய கண்கள் சடனா ஒரு பெரிய அதிர்ச்சியில விரிய ஆரம்பிக்குது. இப்ப போன் அப்படியே லாக் பண்ணிட்டு கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்த அவருடைய இதய துடிப்பு வேகமாக ஆரம்பிக்குது. அவருடைய முகமும் வியர்க்க ஆரம்பிக்க ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ரொம்பவே குழப்பமா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே ஒரு சில நிமிடங்கள் கடந்து போக ஒரு பெரிய பெருமூச்சு விட்டவரு திடீர்னு தன்னுடைய பேக் எடுத்துட்டு வேகமா ஸ்டாஃப் ரூம் நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அங்கிருந்த தன்னுடைய ப்ரொஃபசர் கிட்ட, சார் ஒரு எமர்ஜென்சி, நான் உடனடியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை கேட்ட ப்ரொஃபசரோ, என்னாச்சு சைலேஷ், அப்படி என்ன எமர்ஜென்சி அப்படின்னு கேட்க சைலேஷ் எதுவுமே பேசாம தன்னுடைய போனுக்கு வந்திருந்த அந்த மெசேஜ் எடுத்து அவர்கிட்ட காமிக்கிறாரு. அதை பார்த்து அதிர்ச்சியானவரு, நீ போய் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு உடனடியா கிளம்பு அப்படின்னு பெர்மிஷனும் கொடுக்கறாரு. சைலேஷும் பிரின்சிபல் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வேக வேகமா காலேஜ்ல இருந்து வெளியே வராரு. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு பேசஞ்சர் ஆட்டோவை ஸ்டாப் பண்ணி, அண்ணா சீக்கிரமா நங்காநல்லூர் போகணும்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவித படபடப்போடையே அதுக்குள்ள ஏறி உட்காரவும் செய்யறாரு. ஆட்டோவும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க அந்த பதட்டத்தோடையே தன்னுடைய செல்போன் எடுத்து தன்னுடைய அம்மா மற்றும் அப்பாவுக்கு மாறி மாறி கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் அந்த கால்ஸ் எதுவுமே அவங்களால அட்டன் பண்ணப்படல. இதனால சைலேஷுடைய பதட்டம் இன்னுமே பல மடங்கு அதிகமாகுது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா அந்த பதட்டத்தோடைய டிராவல் பண்ண அவரை அந்த ஆட்டோ நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் அப்படிங்கிற தெருவில் இருக்கிற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து டிராப் பண்ணிருக்கு. ஆட்டோவுக்கு பணம் கொடுத்துட்டு லிப்டுக்கு முன்னாடி வந்து நின்ன சைலேஷ் அதுக்குள்ள போய் 3rd ஃப்ளோர் பட்டனை பிரஸ் பண்றாரு. அதிலிருந்து அடுத்த சில நொடிகளையே அந்த லிப்ட் அவரை 3rd ஃப்ளோர்ல இறக்கி விட அங்கிருந்து தன்னுடைய பிளாட்டுடைய கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. பட் அப்படி அவருடைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னப்ப பிளாட்டுடைய கதவு ஏற்கனவே திறந்து கிடந்திருக்கு. அதை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் திகச்சு போன சைலேஷ் ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வோட மெதுவா தயங்கி வீட்டுக்குள்ள எட்டி பார்க்கறாரு. அப்படி பார்க்கும் பொழுது வீட்டுடைய ஹால்ல இருந்த டைல்ஸ்ல அந்த தரையில ஒரு காட்சியை பார்க்கறாரு. அதை பார்த்த அடுத்த செகண்ட் அவருக்குள்ள ஒரு இனம் புரியாத வியர்டான ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த ஹால்ல இருந்த வெள்ளை கலர் டைல்ஸ் முழுவதுமே சிவப்பு நிறத்துல வரிசையா ஒரு மனுஷன் அப்படியே நடந்து போனா அதோடைய கால் தடங்கள் எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரியான கால் தடங்கள் பதிஞ்சிருந்திருக்கு. இப்ப அந்த கால் தடங்கள் போன வழியை கவனிச்ச சைலேஷ் அது அங்க உள்ள வலது பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்குள்ள போயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. சோ அந்த கால் தடங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே அந்த ரூம்குள்ள போய் பார்க்கறாரு. அங்க அவருக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், சைலேஷுடைய உலகமா இருந்த அவரு உயிரையே வச்சிருந்த அவருடைய அம்மாவான 42 வயதான நாகலட்சுமி ரத்தம் குளம் மாதிரி தேங்கி இருந்த அந்த தரையில குப்புற படுத்த நிலைமையில இறந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து பதறி போன சைலேஷ் வேகமா போய் அவங்களுடைய முதுகுல கை வச்சு, அம்மா அம்மா என்னாச்சுமா, எந்திரியுமா அப்படின்னு சொல்லி உசுப்புறாரு. பட் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்த அவருடைய அம்மாவுடைய உடல்ல வேற எந்த ஒரு அசைவுமே இல்லாம இருந்திருக்கு. சோ ரொம்பவே பயந்து போன சைலேஷ் மெதுவா அந்த ரூம்ல இருந்து வெளியே வராரு. அப்ப அவருக்கு எதிரில் இருந்த இன்னொரு ரூமுடைய கதவுமே திறந்திருக்கிறத நோட் பண்றாரு. வியர்த்து போன முகத்தோட அந்த பயத்தோடவும் அந்த ரூம்குள்ளேயுமே எட்டி பார்க்கறாரு. ஆனா அங்க அவருக்கு இன்னொரு பெரிய அதிர்ச்சியுமே காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அவருடைய அப்பாவான 52 வயதான சுப்பிரமணி சீலிங் ஃபேன்ல மாட்டியிருந்த ஒரு புடவையில உயிரற்ற உடலா தொங்கிட்டு இருக்கிறது சைலேஷ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. இத பார்த்து முழுவதுமா நிலை குலைஞ்சு போன சைலேஷ் அழுதுகிட்டே வீட்டுக்கு வெளியே வந்து நின்னு இருக்காரு. கைகள் நடுங்கினபடியே தன்னுடைய போன் எடுத்து போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காரு. இப்ப காலேஜில் இருந்த சைலேஷுக்கு வந்து அந்த மெசேஜில் இருந்த விஷயம் என்ன, அந்த மெசேஜை அனுப்புனது யாரு, சைலேஷுடைய அம்மாவும் அப்பாவும் இப்படி கொடூரமா இறந்து கிடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற சென்னை மாநகர் மக்களையும் பட்டுப்புடவை பிரியர்களையும் அதிர்ச்சியடைய வச்ச இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மாதிரி சோசியல் மீடியால பரபரப்பை ஏற்படுத்தின ஸ்ரீ சாய் சில்க்ஸ் ஓனருடைய மர்டர் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஆயிரத்தி 1984 காலகட்டத்தில் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலுக்கு பக்கத்தில் குடியிருந்த ஒரு குடும்பத்தில் மகளா பிறந்திருக்காங்க நாகலட்சுமி. ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடீஸை முடிச்ச நாகலட்சுமி அதுக்கப்புறமா தன்னுடைய டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணப்ப அவங்க புதுசா பழகிக்கிட்ட ஒரு விஷயம் தான் பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனாகவே மாற போகுது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எஸ், காலேஜ் படிக்கிற வரைக்குமே கூட அவங்க சேலையே கட்டாம சுடிதார் மாதிரியான ட்ரெஸ்ஸை மட்டும்தான் வியர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஒரு ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்க ஆரம்பிச்சதால அங்க சேலை மட்டும்தான் கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்கூலுக்காக சேலை கட்டிட்டு போக பழகின அவங்களுக்கு போக போக அந்த சேலை கட்டுற பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சு போக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த பழக்கம் வீட்லயுமே அவங்களை எப்பவுமே சேலை கட்டினபடியே இருக்கவும் வைக்குது. எஸ்டிஏ, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் உங்களில் எத்தனை பேருக்கு சேலை கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சொல்லுங்க. ஓகே, ஆக்சுவலா அவங்களுடைய இந்த சேலை கட்டுற பழக்கம் அவங்களுக்கு எப்படி ஒரு ப்ரொஃபஷனா மாறுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய பின்னாடி நான் உங்களுக்கு சொல்றேன். என்னதான் நாகலட்சுமி பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு டிகிரி எல்லாம் முடிச்சிருந்தாலுமே கூட அவங்களுடைய குடும்பம் ஃபினான்சியலா ஒரு லோயர் மிடில் கிளாஸ் நிலைமையில தான் இருந்திருக்கு. விச் மீன்ஸ் வரதட்சணை மற்றும் நகை மாதிரியான கல்யாண செலவுகளுக்கு பெருசா பணம் எல்லாம் சேர்த்து வைக்க முடியாத ஒரு கஷ்டமான குடும்பமா தான் இருந்திருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாகலட்சுமியுடைய அம்மாவுமே அவங்களுக்கு ரொம்பவே சின்ன வயசா இருந்த போதே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு பக்கம் பணமுமே கம்மியா இருக்கு, இன்னொரு பக்கம் நாகலட்சுமியும் ஒரு தாய் இல்லாத பொண்ணா இருக்காங்க அப்படிங்கறதால அவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அவங்களுடைய அப்பாவும் டிசைட் பண்றாரு. ஆக்சுவலா சொல்ல போனா அவங்களுக்குமே கூட வேகமா மேரேஜ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கறதா எண்ணமா இருந்திருக்கு. இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வேலைக்கு போறதே பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஹோம் மேக்கரா இருந்து தன்னுடைய வீட்டை பார்த்துக்கணும் அப்படிங்கறதான் நாகலட்சுமியுடைய மிகப்பெரிய ஆசையாவே இருந்திருக்கு. அப்படி அவங்களுடைய அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரியே ஒரு வரணும் அவங்களை தேடி வர ஆரம்பிக்குது. சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்த சுப்பிரமணியுடைய பேரண்ட்ஸ் நாகலட்சுமியை பெண் கேட்டு அவங்களுடைய வீட்டை தேடி வராங்க. என்னதான் சுப்பிரமணிக்கு நாகலட்சுமியை விட கிட்டத்தட்ட 10 வயசு அதிகம் அப்படின்னாலுமே கூட நாகலட்சுமியுடைய அப்பா தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா வேற வழியே இல்லாம அவருக்கு தன்னுடைய மகளை மேரேஜ் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் முடிஞ்ச ஆரம்பத்துல தன்னுடைய ஹஸ்பண்டுடைய வருமானத்துல குடும்பத்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்ட நாகலட்சுமிக்கு ஹரீஷ் மற்றும் சைலேஷ் அப்படிங்கிற 2 மகன்கள் பிறந்திருக்காங்க. நாகலட்சுமியுடைய ஹஸ்பண்டான சுப்பிரமணியம் தன்னுடைய குடும்பத்தை எந்த குறையுமே இல்லாம பார்த்துக்கிட்டு தன்னுடைய பசங்களையும் ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வைக்கிறாரு. ஆனா ஸ்டார்டிங்ல குடும்பத்துக்கு போதுமானதா இருந்த அவருடைய அந்த வருமானம் பசங்க வளர வளர பத்தாம போயிருக்கு. இதனால தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச நாகலட்சுமி அக்கம் பக்கத்தில் இருந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெறும் 50 ரூபாய் டியூஷன் ஃபீஸ்ல ஆரம்பிச்ச அவங்களுக்கு அதுக்கப்புறமா 100, 200, 2000, 20,000 அப்படின்னு பல குழந்தைகள் ஜாயின் பண்ணி ஃபீஸும் வர ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல ஒரு சின்ன டியூஷன் சென்டர் ஆரம்பிச்ச நாகலட்சுமி போக போக அதை ஒரு பெரிய கோச்சிங் சென்டராகவே மாற்ற ஆரம்பிக்கிறாங்க. மேலும் யூடியூப்லயுமே கூட அவங்களுடைய கோச்சிங் வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சில பிரைவேட் ஸ்கூல்ஸும் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தங்களுடைய
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்க சொல்லி நாகலட்சுமியை இன்வைட் பண்ற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி ரொம்பவே பெருசாச்சு. இப்படி பெரிய அளவுல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்ச நாகலட்சுமி அதுக்கப்புறமா எப்பயுமே புடவை கட்டுறதையே தான் தன்னுடைய வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அதுலயும் எப்பவுமே பட்டு புடவை கட்டிட்டு கிளாஸுக்கு போறது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமாவும் இருந்திருக்கு. அவங்களுடைய அந்த புடவை ஆசை தான் அவங்கள எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்து சாரி பிசினஸ்குள்ள இழுத்துட்டு போகவும் ஆரம்பிக்குது. எஸ், விதவிதமா சேலை கட்டுறதுல அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்ச நாகலட்சுமிக்கு நம்ம ஏன் சாரி விற்கிறதையே பிசினஸா பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ அவங்க கிட்ட இருந்த பணத்தை வச்சு 2016 வருஷம் நங்கநல்லூர்ல ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படிங்கிற பெயர்ல சொந்தமா ஒரு பட்டுப்புடவை கடையுமே ஆரம்பிக்கிறாங்க. பெருசா எந்த ஒரு விளம்பரமுமே இல்லாம வெறும் நோட்டீஸ் விளம்பரம் மட்டுமே பண்ணியிருந்த அவங்களுடைய கடையுடைய முதல் நாள் இன்கம் எவ்வளவு தெரியுமா? 1.5 லட்சம் ரூபாய். ஆக்சுவலா இது நாகலட்சுமிக்கு ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் கோச்சிங் சென்டரையும் சாரி பிஸ்னஸையும் ஒன்றா பார்த்துட்டு இருந்தவங்க அதுக்கப்புறமா ஃபுல் டைமாக சாரி பிஸ்னஸ்லேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் பட்டுப்புடவை நெய்யறதுக்கு அப்படின்னே சொந்தமாக தறி ஒன்றையும் ரெடி பண்ணுறாங்க. அதை வச்சு கஸ்டமர்ஸுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி புதுசாக டிசைன்ஸையுமே போட்டு தர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே கட்டி முடிக்கிற மாதிரியான ஜிப் வச்ச சாரி, மடிசார் புடவை, வேஷ்டி அப்படின்னு பல டிஃப்ரெண்டான ஆடைகளையும் தன்னுடைய கடையில் இறக்குறாங்க. வியாபார யுக்தியா ஒரு புடவை வாங்கினீங்க அப்படின்னா 3 புடவை இலவசம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆஃபரையுமே அனௌன்ஸ் பண்றாங்க. இது எல்லாத்துக்குமே மேல அவங்களுடைய நியூ அரைவல் சாரீஸ் எல்லாத்தையுமே எப்படி வியர் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வீடியோவா ஷூட் பண்ணி அதை யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாலையுமே அப்லோட் பண்றாங்க. அந்த வீடியோக்களுக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் போக அதை பார்த்த ஆயிரக்கணக்கான வியூவர்ஸ் ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்றாங்க. நாகலட்சுமியுடைய கடையை தேடியும் படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தேவைப்படக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. நாகலட்சுமியும் ஒரு கடை பத்தாது அப்படின்னு முடிவு பண்ணி அண்ணா நகர்ல ஒரு கடையை லீஸ்க்கு எடுத்து அங்கேயுமே இன்னொரு கடையை ஓபன் பண்றாங்க. குறிப்பா கொரோனா லாக்டவுன் டைம்லயுமே கூட ஆன்லைன்ல புடவைகளை டெலிவரி பண்ற வேலையை ரொம்பவே பிஸியா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல வேலைக்கு போறதையே விரும்பாம இருந்த ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த நாகலட்சுமி ஒரு ஸ்டேஜ்ல கோடி கணக்கில் பிசினஸ் பண்ற லெவலுக்கு உயர்ந்து நிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மூத்த மகனை MBBS படிக்கிறதுக்காக ரஷ்யாவுக்கு அனுப்பிட்டு நம்ம இன்ட்ரோல பார்த்தோம் இல்லையா, அவங்களுடைய 2வது பையனான ஷைலேஷ் அவரை இங்கேயே டென்டல் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. இப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லான லேடியா அவங்க வளம் வந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி யாருமே எதிர்பார்க்காத வகையில அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் கொடூரமான முறையில அவங்க வீட்டுக்குள்ள இறந்து கிடந்த அந்த சம்பவம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப தகவல் கிடைச்சு கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் இறந்த உடல்களை மீட்டு உடனடியா அட்டாப்சிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிரைம் சீனை செக்யூர் பண்ண போலீஸ் அங்க ரத்த கரையோட கிடந்த ஒரு ஆயுதத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. சில சோர்சஸ்ல அது அருவாள் அப்படின்னும், சில சோர்சஸ்ல அது கத்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஃபுட் பிரிண்ட்ஸை செக் பண்ண ஃபாரன்சிக் டீமுக்கு ஒரு முக்கியமான க்ளூ ஒன்று கிடைக்க ஆரம்பிக்குது. அது நாகலட்சுமியுடைய ஹஸ்பண்டான சுப்பிரமணியுடைய கால் தடங்கள் தான் அப்படின்னும், அந்த கால் தடத்துல ஒட்டிட்டு இருக்கிற ரத்தம் நாகலட்சுமியுடைய ரத்தம் தான் அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. இப்படி ஒரு பக்கம் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற வேலை ரொம்பவே தீவிரமா நடந்துட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல இன்னொரு பக்கம் போலீஸ் அவங்களுடைய நேரடி இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி அவங்க விசாரணை பண்ண முதல் நபர் யாரு தெரியுமா? அது நான் இன்ட்ரோல சொன்ன நாகலட்சுமியுடைய மகனான ஷைலேஷ் தான். ஆக்சுவலா சொல்ல போனா ஆரம்பத்துல போலீஸ் ஷைலேஷ் மேல சந்தேகப்பட்டு தான் அவரை விசாரிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் அவர் காலேஜ்ல இருந்து வரும் பொழுது வீடு திறந்தே தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் அவர் போலீஸ் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. சோ ஒருவேளை இவரே அதை பண்ணியிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிச்சிருக்காங்க. பட் ஷைலேஷோடைய அலபையை கிராஸ் செக் பண்ண போலீஸ் அவரு காலையில 9:30 மணிக்கே தன்னுடைய வீட்டில இருந்து கிளம்பி காலேஜுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதையும், மதியம் அவருடைய அப்பா கிட்ட இருந்து வந்த அந்த மெசேஜை பார்த்துட்டு தான் பயந்து போய் அவர் அவசரமா தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அப்படி அவருக்கு வந்த அந்த மெசேஜ்ல அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, நானும் அம்மாவும் உன்னை விட்டு போறோம், உனக்கு சாப்பாடு கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு இருந்திருக்கு. அதை பார்த்த போலீஸ், உங்க அப்பா எதுக்காக இப்படி ஒரு மெசேஜ்
உங்களுக்கு அனுப்பணும். அது மட்டும் இல்ல, அதை பார்த்த நீங்க ஏன் இவ்வளோ பயப்படணும் அப்படின்னா, உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, அதனாலதான் அவர் உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாரா அப்படிங்கிற சரமாரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சைலேஷோ, இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பெருசா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா அப்பா அனுப்பின அந்த மெசேஜ்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு. அதனாலதான் நானுமே பதறி அடிச்சுட்டு அவசர அவசரமா கிளம்பி இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. பட் போலீஸுடைய கைக்கு வந்த அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல நாகலட்சுமியுடைய பின்னங்கழுத்து, தலை, மணிக்கட்டு மற்றும் தொடைப்பகுதி அப்படின்னு இத்தனை இடங்கள்ல மொத்தமா 7 இடங்கள்ல கொடூரமான வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கொலை நடந்த நேரம் காலையில் ஒரு 10:30 மணிலிருந்து 11:30 மணிக்குள்ள இருக்கலாம் அப்படின்னும், அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறமா தான் நாகலட்சுமியுடைய ஹஸ்பண்டான சுப்பிரமணியம் கழுத்து எலும்பு உடைஞ்சு போய் மூச்சு திணறி இறந்திருக்காரு அப்படின்னும் அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. விச் மீன்ஸ் ஒரு புடவை யூஸ் பண்ணி தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப சுப்பிரமணி தான் நாகலட்சுமியை அவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரே தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆல்சோ நியூஸ் சேனல்ஸ் மற்றும் சோசியல் மீடியாலையுமே அன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு தியரி பரவ ஆரம்பிச்சது. அந்த தியரி என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல வேலைக்கு போயிட்டு இருந்த சுப்பிரமணி திடீர்னு வேலையை விட்டு நின்று இருக்காரு. மேலும் தன்னை விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்கக்கூடிய தன்னுடைய மனைவியான நாகலட்சுமியை பார்த்து அவருக்குள்ள ஒரு பொறாமை வர ஆரம்பிச்சது அப்படின்னும், மேலும் அவங்க சாரி எல்லாமே கட்டுற மாதிரியான வீடியோஸ் சோசியல் மீடியால வர்றதை பார்த்துட்டு, ஏன் எல்லாருமே பார்க்குற மாதிரி சாரி கட்டுற வீடியோ எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்பவே சந்தேகப்பட்டிருக்காரு அப்படின்னும், ஒரு ஸ்டேஜ்ல நாகலட்சுமி கூட பெரிய அளவுல சண்டை போட்டுட்டு மதுரையில் இருக்கிற தன்னுடைய அக்காவுடைய வீட்லயே போய் தங்கவும் செஞ்சிருக்காரு. பட் அப்படியே ஒரு 2 வருஷம் அந்த மாதிரி இருந்தவர் அதுக்கப்புறமா நாகலட்சுமிக்கு கால் பண்ணி, உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியல, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள அகைன் சமாதானப்படுத்தவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு நாகலட்சுமியும் சம்மதிக்க ஏப்ரல் 16ஆம் தேதி தான் அவர் மறுபடியுமே சென்னைக்கு திரும்ப வந்திருக்காரு. பட் அப்படி வந்தவருடைய பழக்கம் மாறவே இல்லை அப்படின்னும், சம்பவம் நடந்த அன்னைக்கு நாள் காலையில மறுபடியுமே நாகலட்சுமி மேல சந்தேகப்பட்டுட்டு அன்னைக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் இடையில பயங்கரமான வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படின்னும், அதுல கோபத்துடைய உச்சிக்கே போன சுப்பிரமணி வீட்டில இருந்து அருவாள் எடுத்து அவங்களுடைய கழுத்திலேயே வெட்டியிருக்காரு அப்படின்னும், அதை தடுக்க முயற்சி பண்ண நாகலட்சுமியுடைய தலை, கை மற்றும் கால்கள்லையுமே கூட சரமாரியா வெட்டியிருக்காரு அப்படின்னும். சோ அந்த தாக்குதல்ல நிலை குலைஞ்சு போன நாகலட்சுமி அந்த இடத்திலேயே துடிச்சு இறந்து போயிருக்காங்க அப்படின்னும், மேலும் அந்த ரத்த வெள்ளத்துல கால் வச்ச சுப்பிரமணியம் ஆத்திரத்துல இப்படி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு புரியாம அந்த வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயுமா பதட்டத்துல நடந்திருக்காரு அப்படின்னும், அப்படி அவர் நடந்ததால தான் அவருடைய ரத்த கால் தடங்களும் அந்த வீட்டுடைய தரையில பதிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அப்பதான் நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், போலீஸ் நம்மளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு உச்சக்கட்ட பயமும் அவருக்கு வந்திருக்கு. ஸோ அந்த பயம் தான் அவரை நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி புடவையில தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போகவும் வச்சிருக்கு அப்படின்னும், இப்படி ஒரு தியரிய செய்தி ஊடகங்களும் சோசியல் மீடியாவில் இருக்கிற சில பேரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பட் வெளியில பரவுற இந்த விஷயங்கள்ல சில கற்பனையான தகவல்களும் கலந்திருக்கு அப்படின்னும், அவங்க வீட்டுக்குள்ள உண்மையாகவே என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும், இறந்து போன அந்த பேரண்ட்ஸுடைய விக்டிமுடைய பசங்களான ஹரீஷ் மற்றும் சைலேஷ் இவங்க 2 பேருமே முதலா ஒரு இன்டர்வியூல வெளிப்படையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயங்கள் இதுதான். ஆரம்பத்துல சுப்பிரமணி தன்னுடைய வருமானத்தை வச்சு தன்னுடைய ஃபேமிலியை ரொம்ப நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. மேலும் தன்னுடைய மனைவியுடைய கோச்சிங் கிளாஸ் முயற்சிக்கும் சேலக்கடை ஆரம்பிக்கிற முயற்சிக்கும் அவரு ரொம்பவே சப்போர்ட்டிவா தான் இருந்திருக்காரு. பட் சடனா ஒரு நாள் மாடிப்படியிலிருந்து தவறி கீழே விழுந்த அவருடைய காலுடைய எலும்பு முறிஞ்சு போயிருக்கு. அதை சரி பண்றதுக்கான ஆபரேஷனுக்கு நிறைய பணமும் செலவா இருந்திருக்கு. ஆல்சோ அந்த பிராக்சர்ல இருந்து அவரு முழுசா ரெக்கவர் ஆகுறதுக்குள்ளேயே அவருக்கு இருந்த சர்க்கரை நோயுமே ரொம்பவே
சீரியஸான கண்டிஷனுக்கு போக ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்து அவரை காப்பாத்துறதுக்காக அவருடைய கால் விரல்களுமே ஆபரேஷன் பண்ணி வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால அவரால் எந்த ஒரு வேலைக்குமே போக முடியாம வீட்லயே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த டைம்ல பிசினஸ் அப்படின்னு ஓடிட்டு இருந்த நாகலட்சுமியும் அவரை சரியா கவனிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. சோ தன்னுடைய கணவரை நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவருக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை மதுரையில் இருக்கிற அவருடைய அக்காவுடைய வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க. அவரும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கும் மேல அந்த வீட்லயே தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் மறுபடியுமே நம்ம வீட்டுக்கே வரேன் அப்படின்னு நாகலட்சுமி கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. அப்படி வந்தவர் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம வீட்டுல ரொம்பவே அமைதியா தான் இருந்திருக்காரு. ஆனா ஏப்ரல் 27ஆம் தேதி காலையில அவருடைய மனசுல என்ன நினைச்சாரோ என்னமோ தெரியல, திடீர்னு அந்த அருவாளை கையில் எடுத்திருக்காரு. யோகா கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருந்த தன்னுடைய மனைவிய சரமாரியா வெட்டி கொலை பண்ணவும் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போலீஸுக்கு பயந்து தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்தும் போயிருக்காரு. சோ இதுல இருந்து அவர் எதுக்காக நாகலட்சுமிய இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணார் அப்படிங்கிறது இறந்து போன சுப்பிரமணிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது தான் அவங்க பசங்களுடைய உறுதியான ஸ்டேட்மெண்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, பக்கத்து வீடுகள் இருந்தவங்களுமே கூட சம்பவம் நடந்த அன்றைய நாள் அன்னைக்கு நாகலட்சுமியுடைய வீட்டில இருந்து சண்டை போட்ட மாதிரியோ இல்ல சத்தம் வந்த மாதிரியோ எதுவுமே அவங்களுக்கு கேட்கல அப்படின்னு ரொம்பவே உறுதியா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது நாகலட்சுமியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற தன்னுடைய பிளானை சுப்பிரமணி ரொம்பவே சைலண்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இந்த கேஸ்ல மர்டர் வெப்பன்ல சுப்பிரமணியுடைய கைரேகை இருந்ததை வச்சுதான் அவரு தான் கில்லர் அப்படிங்கிற போலீஸ் தீர்க்கமா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலுமே கூட அந்த கிரைம் நடந்த வீட்டுக்குள்ள தேர்ட் பர்சன் ஃபோர்ஸ்டு என்ட்ரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிருக்காங்க. அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜையுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் அப்படி எதுவுமே இல்ல. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சாலுமே கூட இந்த கொலைக்கான மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கிறது உண்மையிலேயே என்னவா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப வரைக்குமே யாருக்குமே வெளிப்படையா தெரியல. நம்ம இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே நியூஸ்ல ஆர்டிகல்ஸ்ல வந்த தியரி மற்றும் அவங்களுடைய பசங்க சொன்ன விஷயங்கள் தானே தவிர அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்றைய நாள் அந்த 4 செவத்துக்குள்ள உண்மையா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இறந்து போன அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கேஸ் நமக்கு சொல்லிட்டு போற ஒரு மிகப்பெரிய மோரல் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில பணம், புகழ், பிசினஸ் அப்படின்னு நம்ம எவ்வளவோ விஷயங்களை தேடி ஓடினாலும் ஒரு குடும்பத்துல குறிப்பா கணவன் மற்றும் மனைவிக்கு இடையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன். அதாவது 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஆல்சோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஓப்பனா 2 பேருமே ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு வீட்டுல ஒரு பெண் ஒரு பெரிய நிலைமைக்கு வளர்றாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு தூணா இருந்து அவங்களுடைய வெற்றியை தன்னுடைய வெற்றியா கொண்டாடுற மனநிலையோட இருக்கணுமே தவிர ஈகோவோ இல்ல ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒருபோதும் வரக்கூடாது. சுப்பிரமணிக்கு தன்னுடைய மனைவியுடைய வளர்ச்சி மேலையும் அவங்களுடைய வெளியுலக தொடர்புகள் மேலையும் வந்த அந்த ஒரு சின்ன ஈகோவும் மன குழப்பமும் தான் இன்னைக்கு இவ்வளவு ஒரு பெரிய கொடூரத்துல முடிஞ்சிருக்கு. எல்லாத்துக்குமே மேல நம்ம யோசிக்க வேண்டியது அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட் ஆஃப் ஆங்கர். அந்த ஒரு நிமிஷ கோபத்துல அவர் எடுத்த ஒரு முடிவு அவங்க 2 உயிரை மட்டும் எடுக்கல, எந்த ஒரு தப்புமே பண்ணாத அவங்க 2 பசங்களுடைய எதிர்காலத்தையே மொத்தமா இருட்டுல தள்ளிட்டு போயிருக்கு. சோ மை டியர் எஸ்டிஏ இன்வெஸ்டிகேட்டர்ஸ், வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலுமே எந்த அளவுக்கு சந்தேகங்கள் வந்தாலும் அதை உட்கார்ந்து பேசி வெளிப்படையா தீர்க்க பார்க்கணுமே தவிர கொலை பண்றது இல்ல தன்னுடைய உயிரை தானே எடுத்து இறந்து போறது மாதிரியான முட்டாள்தனமான ஒரு கோழைத்தனமான முடிவுகளை நோக்கி எப்பவுமே போக கூடாது. இந்த கேஸ்ல ஒரே ஒரு ஷாக்கிங் டீடைல் மட்டும்தான் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் லைக் போடல அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கு இப்போதான் புதுசா வந்திருக்கீங்க ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ரியல் கிரைம் கேசஸை டீடைல்டா பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஒரே ஒரு ஷாக்கிங் டீடைல் என்ன அப்படின்னா, இந்த கேஸ்ல கொலையாளி சுப்பிரமணி தான் அப்படிங்கிறது சயின்டிபிக்கா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மற்றும் ரத்த கால் தடங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டுச்சு. பட் சட்டப்படி குற்றவாளியை இறந்துட்டதால இந்த கேஸை நீதிமன்ற விசாரணைக்கு கொண்டு
போகாம அபேட்டட் டியூ டு டெத் ஆஃப் அக்யூஸ்ட், அதாவது குற்றவாளி இறந்ததால வழக்கு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே தான் போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண முடியும். இந்த கேஸை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.